வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நேயர்களே, மனப்பாரம் நம்மை அழுத்தும் போது நாம் மிகவும் சோர்வடைந்து விடுகிறோம். இதனை மேற்கொள்ள தாவீது கூறும் அறிவுரைகளை கற்றுக்கொள்வோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாக்கியவான்கள் என்ற கருத்தில் இடம்பெற்ற சில சங்கீதங்களை கடந்த நாட்களில் கற்றுக்கொண்டோம். இந்த சங்கீதங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்தது என்று நம்புகிறோம். நீங்கள் எழுதும் கடிதங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் மனநிலை சம்பந்தப்பட்ட சங்கீதங்களை கற்றுக்கொள்ள துவங்குவோம். பெரும்பாலும் இவைகள் ஜெப சங்கீதங்களாக உள்ளன. சங்கீதம் 4 நாம் வாசிக்கும் போது இது பாக்கியவான் சங்கீதங்களில் இருந்து மாறுபடுவதை உணர முடியும். பாக்கியவான் என்ற கருத்தில் அமைந்த சங்கீதங்களை எவ்வாறு புரிந்து கொள்வது, விளக்கம் கொடுப்பது என்று தெரிந்து கொண்டோம். இந்த 4ஆம் சங்கீதம் ஒரு ஜெப பாடலாகும். சில சமயங்களில் சங்கீதக்காரன் கர்த்தரை குறித்து கர்த்தரிடம் பேசுகிறார். இதனை துதி பாடல்கள் என்றும், சில வேளைகளில் மனிதனிடம் கர்த்தரை குறித்து பேசுகிறார். இதனை போதனைகள் என்றும் அழைக்கிறோம். பாக்கியவான் சங்கீதங்கள் பொதுவாக போதனைகளாக உள்ளன. மூன்றாவதாக, சங்கீதக்காரன் மனிதனை குறித்து தேவனிடம் பேசுகிறார். இதனை மன்றாட்டு பாடல்கள் இல்லையெனில் ஜெப பாடல்கள் என்று அழைக்கிறோம். இந்த சங்கீதங்களில் சங்கீதக்காரனின் மனநிலையையும் அனுபவங்களையும் உணர முடிகிறது. இந்த சங்கீதங்களை வாசிக்கும் போது நமது உணர்ச்சிகளையும் நாம் இந்த சங்கீதங்களிலே உணர முடியும். சில நேரங்களில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அதே பிரச்சனைகள் இங்கு விவரிக்கப்பட்டுள்ளன. ஆகவே தான் இவைகளை அனுபவ சங்கீதங்கள் என்று அழைக்கிறோம். ஒருவேளை நாம் மனபாரம் மிகுந்தவர்களாய் காணப்படுவோம் என்றால் இந்த சங்கீதங்களை வாசிக்கலாம். நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளில் பலவற்றை சங்கீதக்காரன் குறிப்பிடுவதை நாம் அங்கு காணலாம். வனாந்தரம் போன்ற நமது வாழ்க்கையில் பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது புரியாமல் திகைக்கலாம். ஆனால் வனாந்தரம் போன்ற நமது வாழ்க்கையை எவ்வாறு கடந்து செல்வது என்று சங்கீதக்காரன் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். 4ஆம் சங்கீதத்தில் தாவீது தம் துன்பத்தை பகிர்ந்து கொள்கிறார். தாவீது பெரும் துன்பத்தில் சிக்கிக்கொண்டார். அதனை கர்த்தரிடம் பகிர்ந்து கொள்கிறார். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று தாவீது கூறுகிறார். நாம் பெருந்துன்பத்தில் சிக்கிக்கொள்ளும் போது, மன அழுத்தம் நம்மை அழுத்தும் போது கர்த்தர் நம்மை விருத்தியடை செய்கிறார். கர்த்தரை அறியும் அறிவில் வளர உதவி செய்கிறார். கர்த்தரை நேசிக்கவும் ஆராதிக்கவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதைத்தான் தாவீது நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று கூறுகிறார். தாவீது தமது பிரச்சனைகளின் மத்தியிலும் மன அழுத்தத்தின் ஊடேயும் கர்த்தரை நோக்கி பார்ப்பதைத்தான் 4ஆம் சங்கீதம் கூறுகிறது. மன அழுத்தத்தினாலும் மன உளைச்சலினாலும் நெருக்கப்படுவோர் 4வது சங்கீதத்தை வாசிக்கும் போது தங்களை இந்த சங்கீதத்தில் அடையாளம் கண்டு கொள்வர். தங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் இதில் இடம்பெற்றுள்ளதாக உணர்ந்து கொள்வார்கள். தாவீது பெருந்துன்பத்திலும் மன அழுத்தத்தினாலும் நிறைந்தவராய் காணப்பட்டார். இந்த மன அழுத்தம் அவரது தூக்கத்தை கெடுத்தது. மன அழுத்தமும் நித்திரை இன்மையும் இரட்டை சகோதரர்கள். ஒருவனை மன அழுத்தம் வருத்தும் போது நித்திரை என்பது அவனுக்கு சிம்ம சொப்பனமாக மாறிவிடுகிறது. பல இரவுகள் நித்திரை செய்யாமல் காலங்கழிக்கிறான். தாவீது இதனை இரட்டை பாவம் என்று கருதுகிறார். இதற்கான பரிகாரத்தையும் தாவீதே கூறுகிறார். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று 1ஆம் வசனத்தில் கூறுகிறார். இங்கு தாவீது கர்த்தரிடம் மனிதனை குறித்து பேசுகிறார். இந்த மனிதன் தாவீதே. தாவீது ஜெபிக்கிறார், கர்த்தர் செவி கொடுக்கிறார். தாவீது நடு ஜாமத்திலே தன் விண்ணப்பத்தை ஏறெடுப்பதை பார்க்கிறோம். ஜெபம் என்பது கர்த்தரோடு உரையாடுவது ஆகும். உரையாடல் என்பது இருவழிப்பாதை, அதாவது
இருவர் தங்கள் கருத்தை பரிமாறிக்கொள்வர். ஆகவே இங்கு இருவரது பேச்சும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒருவர் தன் கருத்தை கூறிய பின் மற்றவர் தன் கருத்தையும் எடுத்துரைப்பார். அப்போதுதான் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். உரையாடலின் முக்கியத்துவம் வெளிப்படும். ஒருவேளை ஒருவர் உங்களை பார்த்து, நான் உங்களிடம் உரையாடுவதை விரும்புகிறேன் என்று கூறினால், நீங்கள் மிகவும் பொறுமையாக அவர் கூறும் விஷயங்களை கேட்பீர்கள் என்று பொருள். மற்றவரை நன்கு கவனிப்பவர் உரையாடலுக்கு உகந்தவர் ஆவார். ஜெபமும் தேவனோடு உரையாடுவது ஆகும். ஜெபத்தை நாம் தேவனோடு உரையாடுவது என்று கூறும்போது இதுவும் இருவழி பாதை என்பதை ஒத்துக்கொள்கிறோம். ஆகையினால்தான் நாம் ஜெபிக்கும்போது அது வீணாக போய்விடுவது இல்லை. முதலாவது, நாம் கர்த்தரிடம் பேசுகிறோம். இது மிகவும் முக்கியமானதாகும். நாம் பேசுவதை கர்த்தர் கேட்க விருப்பமாக உள்ளார். இரண்டாவது, இந்த உரையாடலில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த புத்தகத்தில் வரும் அநேக விண்ணப்ப சங்கீதங்களில் இந்த இரு அம்சங்களும் உள்ளன. முதலாவது, சங்கீதக்காரன் கர்த்தரிடம் பேசுகிறார். பின்பு கர்த்தர் அவரிடம் பேசுகிறார். சங்கீதக்காரன் தன் மன்றாட்டுகளை கர்த்தரிடம் ஏறெடுப்பதையும் பின் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், பதிலளித்தார் என்ற உறுதியையும் நாம் பல இடங்களிலே காண முடிகிறது. இந்த சங்கீதத்தில் தாவீது கர்த்தரிடத்தில் தம் துக்கத்தையும் துன்பங்களையும் தெரியப்படுத்துகிறார். தன் பிரச்சனைகளை, துக்கங்களை தம்மிடம் தெரியப்படுத்துவோரை கேட்க கர்த்தர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று கூறுகிறது. நாமும் நம் பிரச்சனைகளை, மன வியாகுலத்தை ஜெபத்தில் கர்த்தரிடம் தெரிய பண்ணும்போது கர்த்தர் கேட்க பிரியமுள்ளவராயிருக்கிறார். தாவீது பல முனைகளில் இருந்தும் நெருக்கப்படுகிறார். அதை கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறார். கர்த்தர் தாவீதின் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறார். ஆகவே தான் தாவீது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று கூறுகிறார். நம்முடைய ஜெபம் கர்த்தரிடத்தில் கேட்கப்பட்டது. அவர் பதிலளித்தார் என்று நாம் அறியும்போது நாம் பழைய மனிதர்களாக வாழ்வதில்லை. ஒருவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் பதிலளித்தார் என்றால் அவன் கர்த்தர் இருக்கிறார், அவர் கேட்கிறார், அவர் பதிலளிக்கிறார் என்று புரிந்து கொள்கிறான். இந்த கர்த்தரின் குணாதிசயங்களை அவன் கண்டு கொள்ளும்போது பழைய மனிதனாக வாழ்வதில்லை, புதிய மனிதனாகிறான். கர்த்தர் நமது ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார் என்பதை ஒரு இறையியல் கல்லூரி மாணவர் எவ்வாறு புரிந்து கொண்டார் என்பதை நாம் பார்ப்போம். இவர்கள் தங்கள் கல்லூரி கட்டணத்தை ஆண்டு துவக்கத்திலேயே செலுத்திவிட வேண்டும். பின்னர் மாதம் இவர்கள் செலவுக்கென்று ஒரு தொகையை கல்லூரி நிர்வாகம் வங்கிக்கு அனுப்பிவிடும். அந்த தொகையை அவர்கள் எடுத்து தங்கள் சொந்த செலவிற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். தங்களுக்கு அனுப்பப்படும் தொகைக்கு அதிகமாக யாரும் பணத்தை எடுத்து செலவு செய்யக்கூடாது என்பது கல்லூரியின் விதி. இந்த நிலையில் இந்த மாணவன் தனக்கு அதிகமான செலவு இருந்ததால் ஒரு வெள்ளிக்கிழமை 500 ரூபாய் அதிக பணம் வங்கியிலிருந்து பெற்றுக்கொண்டார். இப்போது இவர் திங்கட்கிழமை காலைக்குள்ளாக எப்படியாவது இந்த பணத்தை திருப்பி செலுத்திவிட வேண்டும் என்று பிரயாசப்பட்டார். கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் ஒரு மாணவனுக்கு இது இயலாத காரியம். ஆகவே இடையில் இருந்த இந்த 2 நாட்களும் அவர் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தார். திங்கட்கிழமை காலை இவருக்கு ஒரு கடிதம் வந்தது. இவருக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதர் இந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார். அதில், விடுமுறைக்கு நீங்கள் எங்கள் வீட்டிற்கு விஜயம் செய்ய வருவீர்கள், அப்போது ஒரு புத்தகம் அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வராததினால் இந்த சிறிய அன்பளிப்பை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று 500 ரூபாய்க்கான காசோலையை இணைத்திருந்தார். இதை கூறும்போது, நான் கல்லூரி நாட்களில் அனுபவித்த பெரிய ஆசீர்வாதம் இதுதான் என்று அந்த மாணவர் கூறுகிறார். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாகும். தாவீது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று கூறுகிறார். தொடர்ந்து தாவீது கர்த்தர் நம்மை எவ்வாறு நடத்துகிறார் என்பதையும் கூறுகிறார். கர்த்தர் தாவீதின் ஜெபத்தை கேட்கிறார், அவருக்கு பதிலளிக்கிறார். பின்னர் தாவீதை ஒரு திட்டவட்டமான பாதையில் நடத்துகிறார். நாம்
4ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. கர்த்தர் தாவீதுக்கு செய்ய போகும் காரியத்தை அமர்ந்திருந்து பார்க்கும்படி கூறுகிறார். நாம் வேதாகமத்தை வாசிக்கும்போது பல முறை அமர்ந்திருங்கள் என்ற வார்த்தையை கடந்து வருகிறோம். சங்கீதம் 46இல் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 4இல் கர்த்தர் தாவீதை நோக்கி அமர்ந்திரு என்று கூறுகிறார். இதை நாம் சரியாக கூற வேண்டுமென்றால், நான் சொல்வதை கேள் என்று கர்த்தர் கூறுகிறார். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். ஒருவேளை நாம் தனக்குத்தானே பேசிக்கொண்டு இருப்பவர்களை கண்டால் அவர்களை முட்டாள் என்றும் பைத்தியம் என்றும் எண்ணக்கூடும். தனக்குத்தானே பேசிக்கொள்பவர்கள் அனைவரும் முட்டாள் அல்ல. படுக்கையிலே அநேகர் நாளைய தினத்திற்காக கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். தங்கள் எதிர்காலத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர் பல கனவுகளில் மிதந்து கொண்டிருப்பார்கள். வெகு சிலரே படுக்கையில் கர்த்தரை நினைத்து கொண்டிருப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள், ஜெபித்து கொண்டிருப்பார்கள். தாவீது நெருக்கப்பட்டு துன்பத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் சில முடிவுகளை எடுத்து ஆக வேண்டிய சூழ்நிலையில் உள்ளார். சரியான முடிவை எடுக்க கர்த்தரின் துணை வேண்டும். ஆகையினால்தான் கர்த்தர் சரியான முடிவை எடுக்க தாவீதை படுக்கையில் உன் இருதயத்தில் பேசிக்கொண்டு இரு என்று கூறுகிறார். இப்போது கர்த்தர் பேசுகிறார். தாவீது கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாவீதை சரியான பாதையில் நடத்துகிறார். தாவீதின் மனக்குமுறல் 6வது வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று சொல்கிறவர்கள் அநேகர் என்று தாவீது கூறுகிறார். நாம் நமது பாவங்களை அறிக்கையிடும்போது, ஆராதிக்கும்போது, மன்றாடும்போது கர்த்தர் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஜெபத்தின் முக்கியமான பகுதி நாம் கர்த்தர் பேசுவதை கேட்க வேண்டும். ஏனெனில் நமக்கு நன்மை செய்பவர் கர்த்தரே. நாம் பேசுவது, ஜெபிப்பது, பாடுவது, ஆராதிப்பது இவைகள் எதுவுமே கர்த்தருக்கு புதிதல்ல. நம் தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவைகளை நாம் செய்யும்போது கர்த்தர் கேட்கிறார். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பதில் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. ஆகவே தான் கர்த்தர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். நாம் செய்ய வேண்டிய சரியான காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். தாவீது இவ்வாறு படுக்கையிலே தம் துக்கங்களிலிருந்து, நெருக்கத்திலிருந்து விடுபட கர்த்தரை நோக்கி ஜெபித்து ஒரு வெளிப்படுத்துதலை பெறுகிறார். ஆகவே தான் அவர், நான் நீதியின் பலிகளை செலுத்துவேன், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று கூறுகிறார். அன்பானவர்களே, நாம் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படும் போது தேவனை நோக்கி பார்த்ததுண்டா? இன்றைய உலகில் தேவனை நம்பி வாழ்வோரை ஏளனம் செய்யும் கூட்டத்தினர் அதிகம் உண்டு. இந்த ஏளனத்தினால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா? முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எந்த சூழ்நிலையிலும் தேவனையே நம்பி நீதி செய்ய நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்போது தேவன் சமாதானத்தையும் மன அமைதியையும் நமக்கு கூட கொடுப்பார். முதலாவது, பாக்கியவான் என்ற கருத்தில் இடம்பெற்ற சில சங்கீதங்களை கற்றுக்கொண்டோம். இப்போது மன்றாட்டு சங்கீதங்கள் என்று அழைக்கப்படும் சங்கீதங்களை படித்து வருகிறோம். சங்கீதம் 55 கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதனை உணர்ச்சி ததும்பும் மன்றாட்டு சங்கீதம் என்று கூறலாம். சங்கீத புத்தகத்தை நாம் படிக்கும்போது இது 1, 2 சாமுவேல் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் வரலாற்று நிகழ்வுகளை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. சங்கீதங்களில் வரலாற்று பின்னணி கொடுக்கப்படவில்லை. சங்கீதங்களில் வரும் பல செய்திகள் இந்த வரலாற்று நிகழ்வுகளை நம் நினைவிற்கு கொண்டு வருகிறது. 55 சங்கீதம் 12, 13, 14 வசனங்களின் மூலம் இந்த சங்கீதம் தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமிற்கு தப்பி ஓடிய போது எழுதப்பட்டது என்று அறிகிறோம். ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாயிருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்போது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடிப்போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திருப்புவேன் என்று கூறுகிறான். இவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்களை அப்சலோமின் வசமாக திருப்ப சதி செய்தவன் வேறு யாருமல்ல, தாவீதின் தோழனும்
நம்பிக்கையான ஆலோசனைக்காரனுமாகிய அகித்தோப்பேல் என்பவனே. ஆகவே தான் இந்த சங்கீதம் தாவீது அப்சலோமிற்கு தப்பி ஓடியபோது எழுதப்பட்டது என்ற முடிவிற்கு வருகிறோம். சங்கீதம் 23 எழுதிய அதே ஆசிரியர், கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று பாடிய அதே ஆசிரியர்தான் இந்த சங்கீதத்தையும் எழுதுகிறார் என்பதை நம்மால் நினைத்து பார்க்க முடிகிறதா? ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஒருவேளை சங்கீதம் 23 எழுதிய ஆசிரியர் தன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நன்மையையே அனுபவித்திருப்பார் என்று நாம் எண்ணக்கூடும். நாம் இன்று துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிப்பது போல் இவர் எந்த பாடுகளையும் அனுபவித்திருக்க மாட்டார் என்று நாம் நினைத்திருப்போம். சங்கீதம் 55 தாவீதின் மனக்குமுறலை காண்கிறோம். துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்து நிமித்தம் புலம்புகிறேன், சத்துருக்களின் நிமித்தம் கூக்குரலிடுகிறேன் என்று தாவீது கூறுகிறார். காலியான பாத்திரம் அதிக ஓசை எழுப்பும். எண்ணெயால் நிரப்பப்பட்டிருக்கும் பீப்பாய் அதிக ஓசை எழுப்பாது. ஆனால் காலியான பீப்பாய் மீது அடித்தால் அதிகமான ஓசை எழும்பும். இது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. அதேபோல் நம் வாழ்வும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆவினால் நிறைந்திருப்பவன் கூக்குரலிட மாட்டான். தாவீதும் இந்த சங்கீதத்தை எழுதும்போது ஆவியினால் நிரம்பப்படாதவராக காணப்பட்டார். சங்கீதம் 55 கூறப்படும் சம்பவங்களினூடே கடந்து செல்லும்போது தாவீது ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை இழந்திருந்தார். தாவீது தம் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்ல முடியாதவராக காணப்பட்டார். அந்த சூழ்நிலையில் தாவீதே தம் மேய்ப்பராக காணப்பட்டார். அதன் விளைவு அவர் பாவத்தை நோக்கி ஓடுகிறார். அந்த சமயத்தில் பத்சேபாளை தன்னிடம் சேர்த்து கொள்கிறார். உரியாவை போர்க்களத்தில் கொன்று விடுகிறார். தாவீது கர்த்தரோடு தமக்கு இருந்த ஐக்கியத்தை துண்டித்துக் கொள்கிறார். கர்த்தர் தமக்கு மேய்ப்பராய் இருப்பதை தள்ளிவிட்டார். இப்போது தம் பாவத்தின் சம்பளத்தை பெறுவதைத்தான் இந்த சங்கீதம் 55 நாம் படிக்கிறோம். கர்த்தர் இவர் சத்துருக்கள் முன்பாக கசப்பான பந்தியை ஆயத்தப்படுத்தினார். ஆகவே தான் நான் புலம்புகிறேன், கூக்குரலிடுகிறேன் என்று கூறுகிறார். ஏனெனில் அவர் பாத்திரம் வெறுமையாக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த சங்கீதத்தை வாசிப்போம் என்றால், என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகில் என்மேல் விழுந்தது என்று தாவீது கூறுகிறார். யோபுவின் புத்தகம் வியாகுலப்படுகிற துன்பப்படுகிற மக்களுக்காக எழுதப்பட்டது என்று படித்தோம். கவிதை புத்தகங்கள் அனைத்திலும் வியாகுலப்படுகிற துன்பப்படுகிற மக்களுக்காக செய்தி உண்டு என்றும் நாம் ஏற்கனவே படித்தோம். தாவீதின் இருதயம் வியாகுலப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது. மரணத்திகில் அவரை சூழ்ந்து கொண்டது. இதே மனிதன் சங்கீதம் 23 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று கூறினார். இப்போது தம் பாவத்தின் விளைவு மரணத்திற்கு பயந்து கூக்குரலிடுகிறார். இவைகளுக்கு பின்பு தாவீது இந்த சூழ்நிலையை எவ்வாறு எதிர்கொள்கிறார் என்று பார்ப்போம். முதலாவது, எனக்கு புறாவைப் போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பார்வேன், நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன் என்று கூறுகிறார். இது மனித குணம். பொதுவாக பிரச்சனையில் சிக்கிக் கொள்பவர் எவரும் இதைத்தான் கூறுவர். நான் எப்படியாவது தப்பித்தால் போதும், நான் இந்த இடத்தில் இருந்து நழுவி எங்காவது சென்று விடுகிறேன் என்று கூறுவதை நாம் கேட்டிருப்போம். இதைத்தான் தாவீதும் கூறுகிறார். புறாக்களைப் போல் சிறகுகள் இருந்தால் யாரும் அறியாத இடத்திற்கு சென்று தப்பிவிடுவேன் என்று கூறுகிறார். இதைத்தான் நாம் அனைவரும் செய்கிறோம். பிரச்சனையை எவ்வாறு கையாள்வது, பிரச்சனையை தீர்க்க நல்ல வழி எது என்று யோசிப்பதில்லை. மாறாக நான் மட்டும் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாவது தப்பிக்கொள்ள வேண்டும் என்றுதான் பல முறை யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் இதை விரும்புவதில்லை. நாம் எவ்வாறு இந்த பிரச்சனையை கையாள்வது என்று யோசிக்க வேண்டும். அதற்கு கர்த்தரின் கிருபை நமக்கு தேவையாயிருக்கிறது. இந்த வசனத்தின் இறுதியில் சேலா என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டபடி சேலா என்ற வார்த்தைக்கு பொருள் சற்று நிறுத்தி சிந்தனை செய் என்பதாகும். இவ்வாறு தாவீது சற்று நிறுத்தி சிந்தித்த பின், புறாவைப் போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பார்வேன் என்ற எண்ணத்தை விட்டு வேறொரு முடிவிற்கு வருகிறார். 16வது வசனத்தில் தாவீது, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன்,
கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று கூறுகிறார். தாவீது ஒருபோதும் கர்த்தரின் ரட்சிப்பை சந்தேகப்பட்டதில்லை. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார். கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டார். தாவீது தம் ஜெபத்திற்கு பதிலை கர்த்தரிடமிருந்து பெற்றார். ஆகவே தான் 18வது வசனத்தில் திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார் என்று கூறுகிறார். ஆனால் தாவீது இன்னமும் அப்சலோமிற்கு பயந்து வனாந்தரத்தில்தான் தங்கியிருக்கிறார். தாவீதுக்கு கர்த்தர் மீது இருந்த திட நம்பிக்கையில் இவ்வாறு பாடுகிறார். நாம் எபிரேய மொழியில் தீர்க்கதரிசிகளின் செய்தியை பார்ப்போம் என்றால் இது நமக்கு புரியும். பொதுவாக கர்த்தர் நிறைவேற்றப் போகும் காரியத்தை தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது கர்த்தர் நிறைவேற்றிவிட்டார் என்றே கூறுவர். அதேபோல் தாவீதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் கேட்டார் என்ற நிச்சயத்துடன் என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் என்று கூறுகிறார். அது நடந்தது. 2 சாமுவேல் புத்தகத்தில் அப்சலோம் தேசம் முழுவதையும் தாவீதுக்கு எதிராக திருப்பியதையும் கர்த்தர் தாவீதின் போர் சேவகர் மூலமாக ரட்சிப்பை கட்டளையிட்டு தேசத்தை தாவீதுக்கு திருப்பிக் கொடுத்தார். இன்று நம்மில் அநேகர் சந்திக்கும் அதே பிரச்சனைகளைத்தான் இங்கு தாவீது கூறுகிறார். தாவீது சந்தித்த பிரச்சனை என்னவென்றால் வன்முறையும் கலக்கமும் ஆகும். இன்றைய உலகில் வன்முறை கலக்கம் என்பது நம் அன்றாட வாழ்வின் ஒரு அம்சமாக மாறிவிட்டது. இவ்வாறு வன்முறைகளினாலும் பயத்தினாலும் பாதிக்கப்படுவோர் சங்கீதம் 55 வாசித்து தெளிவு பெறலாம். இங்கு தாவீது எவ்வாறு இந்த பிரச்சனைகளை கையாண்டார் என்று பார்ப்போம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று கூறுகிறார். தாவீது மனிதர் எவரும் தம்மை ரட்சிக்க முடியாது என்று அறிந்திருந்தார். ஆகவே தான் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். இவ்வாறு தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நம்மையும் பிரச்சனைகளின் நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுமாறு கேட்டுக்கொள்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு உங்கள் மனதின் பாரம் என்னவென்று தெரியாது, உங்களுக்கு என் மனதின் பாரம் தெரியாது. நாம் பணிபுரியும் அலுவலகத்தில் நமக்கு அடுத்து உள்ளவரின் கவலை பாரம் நமக்கு தெரியாது. ஆனால் நம் அனைவருக்கும் ஏதாவது கவலை பாரம் இருக்கலாம். ஒரு சிலர் மிகுந்த மனபாரத்தினால் அழுந்திக் கொண்டிருப்பார்கள். தேசத்தில் போர் சூழ்நிலை ஏற்படும் போது, இயற்கை சீற்றத்தினால் அழிவு ஏற்படும் போது நமது மனநிலையும் ஒருவேளை தாவீதை போன்றே இருக்கலாம். இவ்வாறு நாம் கவலைப்பட்டு பயத்திலும் நடுக்கத்திலும் இருக்கும்போது சங்கீதம் 55 அதிகாரத்தில் கூறியுள்ளபடி கர்த்தர் மேல் நம் பாரத்தை வைத்து விடுவோம், அவர் நம்மை ஆதரிப்பார். இதைத்தான் தாவீது 55 சங்கீதத்தில் நமக்கு ஆலோசனையாக கூறுகிறார். இரண்டாவதாக தாவீதின் இந்த பிரச்சனைகளுக்கு காரணர் யார் என்று சிந்திப்போம். சங்கீதம் 55 அதிகாரம் 12 முதல் 14 வரையுள்ள வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படியிருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படியிருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்திற்கு போனோம். இந்த வசனங்களை பார்க்கும்போது தாவீதுக்கு உற்ற தோழனாயிருந்த அவன் தோழனே உடன்படிக்கையை மீறி அவனுக்கு விரோதமாக எழும்புகிறான். ஒருவேளை நமக்கு நெருங்கிய ஒரு சிநேகிதன் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை நிந்திப்பானையாகில் அதைவிட கொடூரமான இருதயத்தை பிளக்கக்கூடிய வேதனை வேறொன்றும் இருக்காது. கொய்னோனியா என்ற கிரேக்க வார்த்தை ஐக்கியம், அன்பு என்று பொருள்படும். இருவருக்குள் ஏற்படும் நட்பை இது குறிக்கிறது. இந்த நட்பு இருவருக்குள் ஏற்படும் உடன்படிக்கையை குறிக்கிறது. யோவான் 15 அதிகாரம் 12 வசனத்தில் இயேசு, நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது என்று கூறுகிறார். இது ஒரு புது உடன்படிக்கைக்கு வித்திடுகிறது. இந்த உடன்படிக்கை ஒரு சமுதாயத்தை, அன்பினால் இணைக்கப்பட்ட சமுதாயத்தை, பரலோகம் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கியதை நாம் காண்கிறோம். இதற்கு அடிப்படை அன்பு, ஐக்கியம் ஆகும். தாவீது பலசாலியாகிய ஒரு மனிதனோடு நண்பனாயிருந்தான்.
அவன்தான் ஏத்தியனாகிய உரியா. அவன் தாவீதின் பலசாலிகளில் ஒருவன். ஆனால் தாவீது இந்த உடன்படிக்கையை மீறினவராக, இல்லையெனில் காட்டி கொடுத்தவராக செயல்பட்டார். அவர் உரியாவின் மனைவியை சேர்த்து கொண்டது நிமித்தமும் உரியாவை கொண்டது நிமித்தமும் இந்த உடன்படிக்கையை காட்டி கொடுத்தவராக மாறிவிடுகிறார். தாவீதின் வாழ்க்கையில் பெரிய பாவமாக இதைத்தான் சொல்ல முடியும். தாவீது உரியாவோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை காட்டி கொடுத்தது நிமித்தம் இப்போது அகிதோப்பேல் தாவீதை காட்டி கொடுக்கிறான். தாவீதின் இந்த பிரச்சனைகளுக்கு மன வருத்தத்திற்கு காரணம் அவரே என்று கூறலாம். பிரியமானவர்களே, சங்கீதம் 55 மூலம் தாவீது நமக்கு கொடுக்கும் செய்தி யாரை குறை கூறுவது என்பதல்ல. தாவீது தம் பிரச்சனைகளை கூறுவதன் மூலம் மற்றவர்களை பழி சுமத்துகிறார் என்பதல்ல. ஆனால் அதே போன்று பல்வேறு சூழ்நிலைகளில் சிக்கித் தவிக்கும் நம்மை கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார். திங்கள் முதல் வெள்ளி வரை ஒலிபரப்பாகும் வேத பாடசாலை நிகழ்ச்சியை தவறாது கேட்டு வரும் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.